ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபீஸ் பிங்க் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் வந்து இது வந்து பிகினர்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து பெங்களூரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வேறு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட், அதாவது பெங்களூருக்கு, கர்நாடகாவில் இருக்க பெங்களூர் லொக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் வரணும், மெட்ரோ சிட்டிக்குள்ள நீங்கள் வந்து வரலாம். எதுக்கான ரீசனாகவே இருக்கலாம். ஸ்டடிக்காக இருக்கலாம், இல்லை வந்து லைஃப் செட்டில்டாக இருக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட், இல்லைனா இங்கே வந்து கொஞ்சம் இன்டர்ன்ஷிப்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக பெங்களூர் வரலாம். இல்லைனா வந்து வீடவே ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே வரலாம். எல்லா ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான் இது. இது வந்து நான் எதுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ வந்து 2025, இப்போ வந்து முன்ன இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப அப்கிரேடடாக இருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து நாங்கள்லாம் வந்து இப்போ ஏன்னா நாங்கள் வீடு பிடிக்க ஆரம்பித்ததுலேருந்து சரி இதில் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, அவங்களுக்கு தான வீடியோ தான். ஸோ இந்த வந்து என்னென்னா, நான் ஐம் ஷேரிங் த மஸ்ட் நோ டிப்ஸ். என்னென்ன டிப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கலாம். இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இன்க்ளூடிங் இதில் என்னென்ன டாபிக்னா, என்னென்ன ரெண்டல் வந்து எந்தெந்த ஏரியாவை பொறுத்து இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் வந்து ஸ்டே பண்ணலாம், எந்தெந்த ஏரியா ஸ்டே சேஃபு, அதே சமயம் கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். பட் அதான் அந்த அளவுக்கு கிளியராக நான் சொல்ல. அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, நிறையா இதில் வந்து கல்ச்சர்ஸு, அதே சமயம் என்னென்ன லொக்கேஷன் ஸ்பாட்ஸ் டு வெரிஃபை யுவர் செல்ஃப், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் கம்பேர்ட் டு அவர் ஹோம் டவுன் அண்ட் ஹியர். இதை பற்றி A to Z பற்றி ஃபுல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே, இப்போ வந்து என்னோட டிப் நம்பர் நிறையா டிப்ஸ் இருக்குது. அந்த நிறையா டிப்ஸில் வந்து ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னன்னா, ஸ்டே க்ளோஸ் டு ஒர்க் அண்ட் சேவ் யுவர் சானிட்டி. ஐ மீன் இப்போது நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ ஐடி பீப்புள்ஸ் அண்ட் நாட் ஓன்லி ஐடி, இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணுற வரீங்க, அதே சமயம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி பண்ணுறக்கு இன்டர்ன்ஷிப் போகிறவங்க எல்லாருமே வந்து எங்கெங்கே வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு பக்கத்தில் வந்து வீடு பிடிச்சிக்கோங்க. இல்லைனா வந்து பிஜி ஹாஸ்டல் தங்குங்க. பிகாஸ் இப்போ வந்து இங்கே பிகாஸ் இங்கே டிராஃபிக்குங்கிறது இது வந்து ஜோக்கே கிடையாது. இன் பெங்களூர் டிராஃபிக் இஸ் நோ ஜோக். ஓகே, இது வாட் Google Map says 20 minutes and could become 1 hour. ஸோ அதனால் சொல்கிறேன், இப்போ 20 மினிட்ஸ் கூகுள் காமிக்கும், ஆனால் கண்டிப்பாக இட் வில் டேக் 1 hour ஆர் 1.5 hours. எனக்கு இங்கேருந்து என்னோடய ஆஃபீஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 hours எடுத்துருக்கும். பிகாஸ் இங்கேருந்து என் ஆஃபீஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ½ an hour தான். பட் வந்து அலாங் வித் டிராஃபிக் எப்போவுமே வந்து காலையில் 7 o'clock கிளம்புனாலே எனக்கு வந்து 3 hours எடுத்துரும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நியர் பக்கம் எடுத்துக்கோங்க. இது ஒரு மெயின் அட்வைஸ். அண்ட் ஒன் மோர் திங் ஃபார் ஐடி ஹப் ஸ்டூடெண்ட், ஐடி ஹப்ஸ் லைக் இங்கே நிறையா ஐடி ஹப்ஸ் தான் மெயினாக இருக்குது இப்போ பெங்களூரில். ஸோ அந்த மாதிரி என்னென்ன இடம்னு பார்த்தா பெல்லந்தூர். நான் மெயினாக ஒர்க் பண்ணுறது பெல்லந்தூர் தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், பெல்லந்தூர் தான் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஒயிட் ஃபீல்ட், ஹெச்எஸ்ஆர் லேஅவுட் ஆர் த ஒயிட் ஃபீல்டு, இப்போ பெல்லந்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஹெச்எஸ்ஆர் லேஅவுட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா ஹரலூர், அது பக்கத்தில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். பிகாஸ் அது பக்கத்தில் அவுட்டர் ரிங் ரோடு வரும், எல்லாமே கனெக்ட் ஆயிரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் கூட நீங்கள் ட்ரை பண்ணால் போகலாம். பட் வந்து அந்த அளவுக்கு நம்மளால் முடியாது. பிகாஸ் சன்னி இங்கே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். அது அடுத்த டாபிக்லாம் வரேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஐடி ஹப், இப்போ வந்து பெல்லந்தூர் இல்லை ஒயிட் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்க மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெச்எஸ்ஆர் லேட் கண்ண மூடி எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேருந்து நிறைய ட்ராவல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எனக்கு இப்போ 3 hours ஆகுதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகும். அந்த மாதிரியாச்சும் ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் ஏஷியாலே உங்களுக்கு சொல்லியிருக்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் அவ்வளோ டிராஃபிக் ஹெக்டிக்கான ஏரியா என்னென்னா நம்ம பெங்களூர் தான் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஃபார் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பட்ஜெட் ஃபார் பட்ஜெட் ஸ்டே, ஸ்டூடெண்ட் எங்கே பட்ஜெட் ஸ்டேஸாக பண்ணலாம் அப்படின்னு நான் படிக்கிறேன். ரொம்ப ராங்காக இருக்குது. எனக்கு அது காஸ்ட்டை பற்றி எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், பரவாயில்ல ட்ராவல் பண்ண ரெடி அப்படிங்கிறவங்களுக்கு கோரமங்கலா இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அதை விடலைன்னா பிடிஎம் லேஅவுட். அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, பிடிஎம் லேஅவுட் என்னென்னா மாரத்தள்ளி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பிகாஸ் இங்கே எலக்ட்ரானிக் சிட்டியில் வந்து பிஜிஸ் நிறையா இருக்குது, எல்லாம் நல்லாயிருக்கும். பட் phase 1 phase 2 2 இருக்குது எலக்ட்ரானிக் சிட்டி. அப்போ வந்து phase 1ல் வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து நல்லா இருக்குது. பட் phase 2 போனீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, பேர்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிற கூண்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து எனக்கு கம்பேர்ட் டு கோரமங்கலம் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கிற பிஜிஸ், phase 2ல் இருக்கிற பிஜிஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ட்ரை டு டேக் ஆன் ஹோம்.
அந்த மாதிரி எடுத்தோம். அதனால ஃபேஸ் 1 ஓகே. பட் ஃபேஸ் 2 ஐ ஹேட் இட். இப்போ என்னோட பர்சனல் சஜஷன்ஸ் நான் சொல்றேன். அந்த அளவுக்கு எனக்கு கிளீனாவும் இல்ல, எதுவும் இல்ல. பட் இஃப் யூ ஆர் ரெடி டு கிவ் மோர் மனி தென் யூ கேன் கிவ். ஃபேஸ் 2ல மணி குடுத்தா உங்களுக்கு அது நல்லா லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட் இருக்கு. பட் மேக் ஷூர் 1 ஆர் 2 ஷேரிங்க்கு மேல போகாதீங்க. ரொம்ப கஷ்டப்படணும். இது வந்து மெயின் அட்வைஸ் ஃபார் ஸ்டே க்ளோஸ் டு ஒர்க். ஒர்க்குக்கு பக்கத்துல வீடு போட்டீங்க. பட்ஜெட் ஃப்ரீயா இருந்தா ஓகே. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ என்னோட டிப் நம்பர் 2 வந்து என்னன்னா, லாஸ்ட் இயரே வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து பே ஸ்லிப்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆதார் கார்டு, பே ஸ்லிப். பிகாஸ் இங்க கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறிட்டே இருந்தது. எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நம்ம குடுக்க ரெடி தான். நம்ம எதுவும் மறைக்க ரெடி இல்ல. இருந்தாலும் இதெல்லாம் கேட்கறது கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இப்ப 2வது குடுக்கறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ரெண்ட் அண்ட் ஹவுஸ் ரூல்ஸ். இங்க வந்து ரெண்ட் வந்து எல்லா லொகேஷன் காமனா நம்ம பார்த்தோம்னா 1 பிஹெச்கே 1 பெட்ரூம், ஹால், கிச்சன். அது வந்து 12,000ல இருந்து தான் இங்க ஸ்டார்ட் ஆகும். ஓவரால் பெங்களூர் 12,000 to 25,000 1 பிஹெச்கே ரெண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டிபெண்டிங் ஆன் த ஏரியா. இதை வந்து ஏரியா பொறுத்து இது வந்து மாறுபடும். இப்போ வந்து எலக்ட்ரானிசிட்டிலாம் கிட்டத்தட்ட 18,000 60,000 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் 1 பிஹெச்கே. ஐம் ஷோர். பட் வந்து பெல்லந்தூர் இருந்ததுன்னா 28,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்ல தான் நான் சொன்ன மாதிரி 12 to 25,000க்குள்ளேயே உங்களுக்கு 1 பிஹெச்கே எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. சம்டைம்ஸ் 2 பிஹெச்கே அந்த மாதிரிலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் கொரோனா எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டியது அட்வான்ஸ் டெபாசிட் வாங்கணும். இது வந்து அட்வான்ஸ் டெபாசிட் வந்து எப்படின்னா யூஸ்வலாக வந்து 5 to 10 month வரைக்கும் கான்ட்ராக்ட் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் கொடுக்கும் போதே எவ்வளோ நாள் போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது இப்போ ஒரு வீடு எடுத்திருக்கீங்க, அந்த வீட்டை வந்து 1 year நான் இருக்கேன், ரெண்டல் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 1 yearக்கான அக்ரிமெண்ட்டை ப்ளஸ் நோட்டீஸ் பீரியட் அவ்வளவு. இவ்வளோ நாளுக்குள்ள நான் காலி பண்ணாது. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. நான் ஃப்ரம் தமிழ்நாடு தான் சொல்கிறேன். நம்ம மற்ற இதில் இருக்குது, ஸ்டேட்டில் இருக்குது. பட் நீங்கள் சொன்னால் கூட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி 2 months சம்டைம் போடுவாங்க. நாங்களாம் வந்து அந்த 2 monthsல வெயிட் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் அக்ரிமெண்ட் போடணும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஒரு 1 month தான் போட்டு கொடுத்தாங்க. இது நெகோஷியபிளாக இருக்க முடியும். சம்டைம்ஸ் சில பேர் அக்ரிமெண்ட்டே போடாமல் கொடுத்துருவாங்க. அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிடாதீங்க. இன்னொன்று வந்து வாட்டர் சப்ளை. ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் சப்ளை எப்படின்னு பாருங்கள். ஏன்னா எலக்ட்ரானிசிட்டி மோஸ்ட்லி இங்கே வந்து போரிங் வாட்டர் தான். அதாவது ஒரு டேங்க் வந்து லாரி வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். நாங்கள் 2 members எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் வந்து ஃபேமிலினா கண்டிப்பாக ஹெக்டிக். ஸோ அதனால் வந்து வாட்டர் சப்ளை இருக்கா இங்கே வந்து 1 day விட்டு 1 day வந்து இப்போ எலக்ட்ரானிசிட்டியில் காவேரி வாட்டர் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மந்த்லி வந்து 350. ஸோ அதுக்கு மேலே போகாது. இது கவர்மெண்ட் ரூல். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பவர் பேக்கப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கெல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் ஆஃபீஸ் வந்து போகணும். அதனால் பவர் பேக்கப் இருக்கா? பவர் பேக்கப் நம்ம யூபிஎஸ் சம்டைம் வீட்டிலே வச்சுருப்பாங்க. இல்லைன்னா பவர் பேக்கப் வந்து ஃப்ளக்சுவேட் இருக்காதுல்ல, பவர் சப்ளை ஃப்ளக்சுவேட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தான் வந்து யூபிஎஸ் வாங்க வேண்டிய அவசியம் வரும். இன்னொன்று வந்து வேற என்ன சொல்ல வந்தேன், ஃப்ளாட்மேட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஒர்க்கிங் விமனோ வந்து இந்த பிஜியில் தங்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ளாட்மேட்ஸ் இப்போ ஒரு வீடு தனியாக எடுத்து தங்கியிருக்காங்க. சில லேடிஸே இப்போ ரொம்ப போல்டு. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் தனியாக ஃப்ளாட் எடுத்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பேச்சுலர்ஸ் இல்லைனா ஃபேமிலி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு இன்னொரு ஃப்ளாட்மேட் வேணும் அப்படின்னு சொன்னால் மைட் பி சம்டைம் தே வில் நாட் அக்செப்ட். ஸோ அந்த மாதிரி இன்னொன்று பெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஹோமாக பார்த்து, உங்களுக்கு பெட்னா ரொம்ப பிடிக்கும்னா அது ஸ்டார்டிங் எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிறதா. ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஃபஸ்ட்டே எல்லாம் கேட்கணும். நம்ம ஊரில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே நீங்கள் சொல்லவே இல்லை, அது சண்டையே போட மாட்டாங்க. பட் இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் சொல்லலை அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணது. அதனால தான் வந்து இங்கே வந்து பெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா நீங்கள் பெட் ஃப்ரெண்ட் ஹோம், தனி வில்லா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட 3வது டிப்ஸ் என்னென்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம இந்த மண்ணுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, எந்த ஒரு இப்போ மும்பை போனாலுமே ஹிந்தி கற்றுக்கிறது அதுக்கு மண்ணு கொடுக்க ரெஸ்பெக்ட். அது யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. லாங்குவேஜுங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்து,
எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கறக்கு எனக்கு உரிமை இருக்குது. எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கக்கூடாதுங்கிறது உரிமை இருக்குது. எனக்கு தமிழ் மட்டும் போதும்னா தமிழ் மட்டும் போதும். இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் வேணும். ஏன்னா எனக்கு வேணும், நான் கற்றுக்கிறேன் அவ்வளோதான். யாரும் ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. ஸோ இங்கே வந்து நம்ம தான் இங்கே வந்து நம்ம அந்த கன்னடா லாங்குவேஜ் தான் இம்பார்ட்டண்ட்டாக பேசுவாங்க. தமிழ் மாதிரி இங்கே கன்னடா. ஸோ அங்கே அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளுக்கு தானே கஷ்டம். இப்போ எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் தெரியும் அவ்வளோதான். வேறு எந்த லாங்குவேஜும் எனக்கு தெரியாது. பிஃபோர் கம்மிங் டு பெங்களூர். ஆனால் இப்போ வந்து நான் 7 லாங்குவேஜஸ் பேசுவேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாமே தமிழ் 7 சாரி, நான் கவுண்ட் தப்பாக சொல்லிட்டேன். தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி அண்ட் சாரிங்க 5 லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ மலையாளம்ல இது 6 லாங்குவேஜ் எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே வந்தால் நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இங்கே என்னோட மெயின் என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் சில பேசிக்ஸ் வேர்ட்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே மெயினாக வந்து நம்ம அங்கே வணக்கம் சொல்லுவோம், இங்கே நமஸ்தேன்னு சொல்லுவாங்க. அங்கே நல்லா இருக்கீங்களாங்கிறதுக்கு இங்கே சன்னாகிதிரா அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்தாடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நிறைய படத்துல எல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். இன்னொன்று வந்து அங்கே எவ்வளோன்னு கேட்போம். இங்கே வந்து எஷ்டு பாலுக்கு, அங்கே பால் இங்கே ஆலு அந்த மாதிரி கொஞ்சம் ஐ மீன் வாட் இஸ் என்மோன பெகலிக்கு பெகாலியா எனக்கே கொஞ்சம் உருட்டும். ஆனால் வந்து எப்படியோ கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் வந்துட்டேன் நான். பிகாஸ் நிறைய பேர் நான் ஒன்றும் படிக்கல, எதுவும் பண்ணல. நிறைய பேர் என்னோட கொலீக்ஸே வந்து ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இவங்க 5 பேர் தான். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். என்னோட மேனேஜர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். ஸோ மோஸ்ட்லி 99% தான் நான் இங்கே இங்கிலீஷ் தான் பேசுவேன். ஆனால் லோக்கல் ஷாப்ஸ் போகும்போது இந்த மாதிரி பேசிக்ஸ் வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணுவேன். இல்லை சம்டைம் கூகுள் டிரான்ஸ்லேட் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போ பார்த்தாலும் நம்ம தூக்கிட்டே இருக்க முடியாது, இரிட்டேட்டிங் ஆகிடும் சம்டைம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த பேசிக் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் ஏன் இந்த லாங்குவேஜை கற்றுக்க சொன்னேன்னா, இது வந்து உங்களோட ரெஸ்பெக்டை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு காமிக்கும். அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ் நல்லா வலுப்பெறும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். இங்கிருந்து லோக்கல் ஷாப்புக்கு போனாலே அவங்களுக்கு நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம். சில பேர் அவங்களுக்கு யார் நம்ம மேலே அபிப்பிராயம் இருக்குது சொல்லாதீங்க. எல்லாருமே நம்ம ஃபேமிலி மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் அங்கே இட் ஷோஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் லோக்கல்ஸ் வில் அப்ரிஷியேட் இட். அது பக்கத்தில் இருக்கவங்க கூட நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதை நான் சொல்லவும் உங்களுக்கு தெரியாது. ஒரு அப்ரிஷியேட் கொடுக்கும்போது நானே ஹஸ்பண்டு கூட கன்னடாவில் பார்த்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு கன்னடா நல்லா பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். புரியுதுங்களா? இங்கே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறத அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தமிழ் நல்லா பேசுகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். மெயின் நான் டிராஃபிக் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. இங்கே இருக்கிற கன்னடாலே பிறந்திருப்பாங்களே, கர்நாடகாவில் பிறந்தவங்களுக்கு வந்து பஸ்ஸு ஃபுல்லாமே ஃப்ரீ தான். அவங்களுக்கு வந்து எந்த சார்ஜும் கிடையாது. பட் நம்மளை மாதிரி பாவப்பட்டவங்க தான் அங்கேருந்து இங்கே வந்தவங்க வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம். நீங்கள் இங்கே வந்த உடனே பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ஓலா, ஊபர் எல்லாமே டவுன்லோட் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்ல. ஆனால் அது வந்து பர்ன் யுவர் பாக்கெட். உங்கள் பாக்கெட்டை எரிச்சிரும். அந்த அளவுக்கு காசு பிடுங்குவாங்க. நான் இங்கிருந்து எங்கள் ஊருக்கு போகிறக்கே கிட்டத்தட்ட 1500 ருபீஸ் ஆகுது. நீங்கள் இங்கிருந்து போகிறக்கே இங்கிருந்து என்னோட எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து நான் பெல்லந்தூர் போகணும்னா அங்கேயே வந்து 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு ஓலா, ஊபர் கேபில் போங்க. சப்போஸ் உங்களுக்கு பட் அன்டைமில் வந்து ஒரு கேர்ள் தனியாக வந்து வர்றது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் நிறைய பேர் குரூப் காரில் போவாங்க இல்லையா, ஐ மீன் கேர்ள் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி, அந்த மாதிரி போங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து அன்டைமில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோவை கூட சம்டைம் நம்பலாம். ஊபர் கேப் எல்லாத்தையும் நம்பலாம். பட் எல்லாத்தையும் நம்பக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த சரி ஓலா, ஊபர் கேப் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா எதை யூஸ் பண்ண, பிஎம்டிசி பஸ்ஸஸ், மெட்ரோ, பிஎம்டிசி இருக்குது. இன்னொன்று வந்து மெட்ரோ இருக்குது. ஆர் ரேபிடோ பைக் வந்து ரொம்ப ரொம்ப சீப். இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கே 500 ருபீஸ் தான் வாங்கினாங்க. அதே சமயம் இங்கிருந்து என்னோட ஆஃபீஸ்க்கு கிட்டத்தட்ட 74 ருபீஸ் தான் வாங்கினாங்க. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 24 ருபீஸ். இந்த மாதிரி ரேபிடோ புக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். மெட்ரோ பயங்கர சீப்பு, 50 ருபீஸ்க்குள்ள தான் வரும். இன்னொன்று வந்து பிஎம்டிசி டிப்போ, அதுவும் வந்து அதான் பஸ், நார்மல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ், அதெல்லாம் வந்து யூஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப
ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இன்னொன்று வந்து என்ன ஆப் இதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம யாத்ரி. நம்ம யாத்ரின்னு ஒரு ஆப் இருக்கு. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஐ மீன் வாட் இஸ் அண்ட் அதில வந்து ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. இன்னொன்னு வந்து பவுன்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்களா ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிரலாம். இன்னொன்னு வந்து ஃபார் ரெண்டல். ஏதாச்சும் ரெண்டல் பைக்ஸ் இருக்குன்னா, பவுன்ஸ் ஆப் இருக்கு. அந்த பவுன்ஸ் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, எனக்கு எங்கேயுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம். எனக்கு இண்டிபெண்டன்ட்டா இருக்குன்னா, நீங்க பவுன்ஸ் ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, உங்க ரெண்டல் பைக்க நீங்க எடுத்துட்டு போலாம். அது வந்து வந்து ஆனா பெட்ரோல் பெட்ரோல் நான் அத யூஸ் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்கேனிங் தான். ஃபுல் அண்ட் ஸ்கேன் கீ எல்லாம் கீ இருக்கு. ஆனா வந்து ஸ்கேனிங் ஆப்ல ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல விட்டுட்டாங்கன்னா, அந்த லொகேஷன்ஸ் ஆனா டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆனா பவுன்ஸ் ஆப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. வந்து மெயினா எல்லாத்துக்கும் பெங்களூர் ரொம்ப பிடிக்கிறதுக்கு எதனாலன்னா, அதோட வெதர். வெதர் அதாவது காலநிலை. அந்த வெதர் சிச்சுவேஷன்ஸ், வெதர் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நெறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. இன்னொன்னு வந்து பெங்களூர் வெதர்ங்கிறது ஒரு ப்ளசன்ட் தாங்க. ஏன்னா வந்து நம்ம நெனச்ச நேரம் மழை பெய்யும். ஆ நான் சீரியஸா 2, 3 டைம் நானே மழை பெஞ்சிரும் இன்னைக்கு பெய்யணுன்ட்டு வேண்டுவேன். பெஞ்சிரும். சீரியஸா அது அது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது. பட் வந்து இங்க பெங்களூர் வெதர்ங்கிறது வந்து இஸ் பிளசன்ட் அண்ட் பட் சடன் ரெயின் இஸ் காமன். இங்க வந்து இதுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பெங்களூர் சூப்பரா இருக்கும் வெதரு. பட் வந்து சடனா ரெயின் வரும். அன்எக்ஸ்பெக்டடா வரும். இதான் வந்து பெங்களூர்ல எனக்கு ரொம்ப புடிச்சது. எல்லாத்துக்குமே புடிச்சது இது ஒரு வெதர் மாரி தான். லைக் இட்ஸ் சிமிலர் டூ கோயம்புத்தூர் வெதர். பட் வந்து கோயம்புத்தூர் வெதர் கம்பேர் பண்ணும்போது, இதுவும் கொஞ்சம் சிமிலர். பட் கம்பேர் பண்ணும்போது இது அதிகமா இருக்கும். வெதர் கண்டிஷன்ஸ் நான் சொல்றேன். அதுக்கு எதுவும் தாழ்த்தி பேசல. அது நல்லா வச்சுக்கோங்க. பட் வெதர் வந்து அதே மாரி. பட் நெனச்ச நேரம் சில்லுன்னு மழை பெய்றது, சடன் காமன் ரெயின் இதெல்லாமே வந்து இங்க காமனா இருக்கும். ஆ ஸோ நான் எப்பவுமே அம்ப்ரெல்லா கேரி பண்ணிட்டே போவேன். இது உங்களுக்கும் கொஞ்சம் சொல்றேன். ப்ளீஸ் கேரி அம்ப்ரெல்லா இன் எவ்ரிடே. அந்த மாரி சொல்றேன். நெக்ஸ்ட் ஒண்ணு இதுலயே நான் இன்னொன்னு வந்து லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் வந்து இங்க முக்கியமா வந்து நைட் லைஃப் வந்து அதிகமா இருக்கும். பப்பு, பார்ட்டி அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் நம்ம ஊர்லயே பண்ணுவோம். ஆனா இங்க வந்து பப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிகாஸ் அ அதாவது அதர் கண்ட்ரீஸோட கல்ச்சர்ஸ் வந்து இந்தியால ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இங்க வந்து நைட் லைஃப் கல்ச்சர்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கும். நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். அது வந்து இங்க எல்லாமே கேஷுவல். அ இங்க வந்து எப்படின்னா யாரையும் வந்து அ பார்த்துக்க மாட்டாங்க. பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்றத விட, அ அவங்கவங்க வேலைய அவங்கவங்க தான் பார்ப்பாங்க. அ எப்படின்னா, இப்போ யாரோ ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போடுவாங்க, யாரோ லாங் ட்ரெஸ் போடுவாங்க. ஆனா வந்து யாரையும் வந்து அந்த அளவுக்கு நுணுக்கு இது இட்ஸ் எ நாட் அ ரூரல் ஏரியா ரைட்? ஸோ அவங்கவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க. கேஷுவாலிட்டி ரொம்ப அதிகம். அ அ இது ரொம்ப கேஷுவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஊர்ல வந்து கேஷுவாலிட்டி இருக்கும். ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். கேர்ள், பாய் எந்த எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்காது. எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இருக்காது. 2 பேருமே ஈக்குவல் மாரி தான் இருக்கும். இங்க மோஸ்ட்லி லேடீஸ் தான் லேடீஸோட பவர் தான் இங்க இது இருக்கு. பாய்ஸும் இருக்கு. பட் வந்து அ என்ன எனக்கு எனக்கு வந்து ஈக்குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இங்க நம்மளுக்கு பிடிச்ச மாரி தான் இருக்க முடியும். நம்ம ஊர்லயும் கூட வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அங்கேயும் கொஞ்சம் நம்ம மாத்தி போட்டாலுமே அவ்வளோதான் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. நமக்கு புடிச்ச லைஃப நம்ம வாழலாம். அதே சமயம் அ நம் நம்ம நம்மளோட டிக்னிட்டி நம்மளோட இதுதான் நம்மளோட ரூல் மாரி தான் இங்க இருக்கும். இன்னொன்னு வந்து ஐ மீன் தி சிட்டி ஸ்லீப்ஸ் லேட்ன்னு சொல்லுவாங்க. கேஃபே அண்ட் ஃபுட் டெலிவரி அண்ட் நைட் லைஃப், பார்ட்டி, பப் எவ்ரிதிங் இங்க இருக்கும். அண்ட் டில் மிட்நைட் இன் மெனி ஏரியாஸ். ஐ மீன் நெறைய ஏரியாஸ்ல வந்து மிட்நைட்ஸ் இங்க கோரமங்கலம் அண்ட் எலக்ட்ரானிசிட்டி, நீலாதிரி இந்த மாரி ஏரியாஸ்ல வந்து பப்ஸ்லாம் அதிகமா இருக்கும். ஸோ இன்னொன்னு வந்து இந்திரா நகர் அதுவும் நெறைய இருக்கும். எம்ஜி ரோட் இந்த மாரி நெறையா பப்ஸ்லாம் இருக்கும். ஸோ மிட்நைட் வரைக்கும் டில் 1:00 வரைக்கும் கூட இருக்கு. 2:00 வரைக்கும் 1:00, 12:00 இந்த மாரி தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு கேட்டுருக்கேன். அந்த மாரி இருக்கும். ஏன் நாங்க நார்மலா இங்க ரோட் பேஸ்ல போம்போது கூட நைட் ரைட் மாரி போம்போது கூட அங்க பப் சவுண்ட்ஸ்லாம் நெறையா இருக்கும். ஸோ அந்த மாரி நாங்க இதுவரைக்கும் போனது கிடையாது. அதையும் சொல்லிடுறேன். போலாம். போகக்கூடாதுன்னு நான் சொல்லல. நாங்க இதுவரைக்கும் போனதில்ல. போனா இன்னொரு வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இது எப்படி இருக்கும்னா, மிக்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் மாடர்ன்
இங்கே மோஸ்ட்லி மாடர்ன் தான் இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ட்ரெடிஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது அழியாது. பட் மாடர்ன் வந்து இங்கே அதிகம் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நியூ கம்மர்ஸ் ஆனால் வந்து நம்மளோட பேஸ் என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அது உங்க நியூ கம்மர்ஸ்க்கு வந்து நான் சொல்றேன். நான் எப்பவுமே என்னோட பேஸ மறக்க மாட்டேன். ஸோ எப்படி வாழணும் அப்படிங்கிறதே நம்ம வீட்ல எல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அந்த மாரியே வாழ்ந்துட்டு போலாம். நீங்க என்ஜாயும் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஆனா அந்த என்ஜாய் பண்றதுக்காக உங்க பேஸ் எல்லாம் மறந்து அப்படியே கேரக்டரவே சேஞ்சும் ஆயிறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்படி வளர்த்துனாங்க அந்த மாரி தான் இருக்கணும். ஏன்னா இங்க பெங்களூர்ஸ் லைஃப் உங்களுக்கே தெரியும். அ ஏ டூ எல்லா இடத்துலயும் எல்லாமே நடக்குது. ஸோ நம்மளோட பேசிக்ஸ் என்னைக்கு மறக்கிறோமோ அப்பதான் அந்த தப்பே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களோட பேஸ் என்ன? நீங்க எப்படி வளர்ந்தீங்க? உங்க கஷ்டத்துலருந்து வளர்ந்தீங்க. அது என்னைக்குமே ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நீங்க அந்த அப்ளை பண்ணாலே போதும். நீங்க எதுவுமே அதையும் தவற முடியாது. இதுவும் பண்ண முடியாது. நல்ல பேர் எடுக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். 1 மினிட் எனக்கு சார்ஜர் இல்ல. And yeah, I bought this cup. ஓகே. இது வந்து டீ கப். அதனால பெருசா இருக்கணுன்ட்டு வாங்குனேன். ஸோ ஓகே. அடுத்து என்ன டாபிக்னா அடுத்து இன்னொன்னு டாபிக். இன்னொன்னு வந்து பர்ச்சேஸ் ஐடியாஸ்லாம் நான் சொல்றேன். மந்த்லி பட்ஜெட் இப்போ நான் வீடு பிடிக்கிறவங்களுக்கு சொல்றேன். மேபி இது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இது கன்டின்யூ பண்றவங்க இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஹாஸ்டல் தங்குறதுக்கு இல்ல. ஹாஸ்டல் தங்குறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த டாபிக் என்ன டாபிக்னா, பெங்களூர் புதுசா வந்திருக்கீங்கல்ல, அவங்க தான் தங்குறீங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் மந்த்லி பட்ஜெட் திங்ஸ் என்னென்ன திங்ஸ் வேணுன்ட்டு ஃபர்ஸ்ட் நைட்டே உங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண பிறகு தான் காலையில வந்து இன்னொரு மென்டல் இருக்கும் நம்ம மைண்ட்ல. இது எனக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லி பல லிஸ்ட் கிளியர் ஆகும். அதனால தான் சொல்றேன்ல, காலையில லிஸ்ட் போட்டா அது கம்பல்சரி வேணுங்கிற மைண்ட் செட்லயே போவீங்க. ஸோ வந்து நாங்க எப்போனா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து மந்த்லி பட்ஜெட்டே நாங்க ஸ்டார்ட் 2 மந்த்ஸ் வந்து மந்த்லி க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நைட்டே பிளான் பண்ற மாரி இல்ல. நாங்க என்னமோ இந்த செஞ்ச பெரிய முட்டாள்தனமே நைட்டு டு டூ லிஸ்ட் போடாம காலையில போய் பண்றனால எங்க கிட்டத்தட்ட 5,000 to 6,000 வந்துரும். கடைசில பார்த்தா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமயே நெறையா திங்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்க திங்க் பண்ணியிருக்கிறது என்னன்னா, பிஃபோர் நைட் வி ஹேவ் டு டூ தட் லிஸ்ட். Then tomorrow or I mean next day we have to purchase and we need to neglect what are the things we don't need. ஸோ அந்த மாரி தான் நாங்க பர்ச்சேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். Actually your survival kit for Bangalore 2025. This video which should be useful for you and this is for your guys and கண்டிப்பா அது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இஃப் யூ வேர் ஷிஃப்டிங் நீங்க ஆல்ரெடி ஷிஃப்டிங் ஆயிட்டு அண்ட் ஆல்ரெடி லிவிங் இன் த சிட்டின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு ஹார்ட் கமெண்ட் கொடுங்க. அதே சமயம் டோன்ட் ஃபார்கெட் டு ஷேர், சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் as a sister. So to my channels like Deepy Speak Diaries, real life guides. இந்த சேனல் கண்டிப்பாக ஒரு ரியல் லைஃபான கைட்ஸ் தான். எந்த ஒரு ஃபேக் எதுவுமே கிடையாது. நான் லிவ் பண்ணி அதாவது நான் வாழ்ந்துட்டு இருந்தனால எனக்கு கண்கூட தெரியிற விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ see you in the next time and நம்ம பெங்களூரு waits you. Thank you for watching. Thank you.